பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வழிபாட்டிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் பங்கு பெறும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கின்றீர். தபசு காலத்திலே இறை இயேசுவை புகழ்ந்து பாடி சிலுவைக்கு நேராக எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்ற இந்த நற்சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் அலங்காரத்தோடு கூட அர்ப்பணிக்கத்தக்கதாக நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை இந்த மாலை நேரத்திலும் சுமந்து வந்திருக்கிற அடியாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 80வது கீர்த்தனையை பாடுவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற கீர்த்தனை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. मासनुगाद बराबर वस्तु, मासनुगाद बराबर वस्तु, नेस कुमारन मेयान किरस्तु, नेस कुमारन मेयान किरस्तु, येसुवये तुदिसै नी मन में, येसुवये तुदिसै, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. அந்தரவான் தரையும் தருதந்தன், அந்தரவான் தரையும் தருதந்தன், சுந்தர மிகுந்த சமுந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சமுந்தரானந்தன், இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும்
துக்கமும் கீழ்ப்படுதல இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்குமாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்கிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாவிக்கு தேவையானாக்கவும் வேடிக்கொள்ளவும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாம். ஆகியால் இங்கிருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனத்தன்னையிலே சற்று நேரம் நம்மை நாமே சோதித்து நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்வோம். கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி தாவீதுடைய பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்த பொழுது தாவீது தேவ சமூகத்தில் வந்து ஏறெடுத்த 51ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து தேவ சமூகத்திலே இந்த நாளிலே ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒரு உரிக்கை விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்குவதை அறிகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால், இதோ உள்ளத்தில் உண்மையாக விரும்புகிறேன், அந்த நாணத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை இசைப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையில் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியர்களும். தேவனே, சுத்த இதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்தாவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். முது இரட்சணியத்தின் சந்தோஷத்திற்கு எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மணந்திருப்பார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவும் நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் திறந்தள்ளும், அப்பொழுது என் வாயும் உடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியுமுக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டாத நேரத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு ஒரு பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேம் மேலே கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலியின் மேல் பிரியப்படுவே. அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை படியிடுவார்கள். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆமென். உட்காருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு மாலை நேரத்திலையும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் அடிப்படையிலே நாம் தபசு காலத்தின் சிறப்பு இசை நிகழ்வாக நாம் கூடிவர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நிகழ்விலே நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரமல்ல, சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நம் மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தினுடைய பணி நிறைவு ஆயர் அருள் திரு அறிவர் பர்ணபாஸ் தியாகராஜன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய மேலுவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். பிற்பாடு திருமறை பாடம் படிக்க கேட்போம். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாட அன்போடு கூட வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிமை பொருந்திய இந்த ஆராதனை வேலைக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டமாக ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது பாட நாம் கேட்போம். கர்த்தர் தாமே நமத்திலே பிரசன்னமாகி பாடலின் வேளையை இந்த ஆராதனையை மிகுந்த ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அருளே ஆவியின் பொருளே, அருளே ஆவியின் பொருளே, அருளால் திருச்சபையை
திருச்சபையை நிரப்பிடுமே. அருளே ஆவியின் பொருளே, அருளால் திருச்சபையை நிரப்பிடுமே. கருணையுடன் சபையை காத்தருள்வாயே, கருணையுடன் சபையை காத்தருள்வாயே. கனிவாயும் சாந்தி ஈந்தருள்வாய். அருளே ஆவியின் பொருளே, அருளால் திருச்சபையை நிரப்பிடுமே. ஆண்டவர் கட்டிய ஆலயமீதிலே அனைவரும் இணைந்தே அகபலம் பெறவே. ஆண்டவர் கட்டிய ஆலயம் மீதிலே அனைவரும் இணைந்தே அகபலம் பெறவே. ஈன்றவரோருடன் நின்மனையாழாய் இணைந்தே அன்பர்கள் இருப்பிடமாக சகசாச நிசனீனி பணி பாபகாம பாணிச சகசாச நிசனீனி பணி பாபகாம பாணிச சகச நீசனி பாணி பம பத சகசனி தரி சனித சகமதனி. அருளே ஆவியின் பொருளே, அருளால் எமையின்றி நிரப்பிடுமே. திருமறை பாடம் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அது யோவான் எழுதின சுவிசேஷம். வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 49 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 49 வரை. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபரற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாகுவார்கள். அன்பானவர்களே, நம்ம மத்தியில் வந்து சிறப்பு பாடல்களை பாடுகின்ற அருமையான பர்னபாஸ் ஐயா அவர்கள் தங்களுடைய திருப்பணியிலே பல நிலைமைகளிலே பல ஆலயங்களிலே வெளிப்படுத்தின அருளுரைகளை ஒரு நூலாக தொகுத்து அருள்நாதரின் அருள் செய்திகள் 66 என்று சொல்லி நற்செய்தி நூல்களில் இருந்து
அவர்கள் செய்த அருளுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது அவர்கள் என்னிடத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நூலுடைய விலை 150 ரூபாய். இந்த நூலை நம்முடைய ஆலய மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கும்படி அவர்கள் வாஞ்சித்து அந்த நூலை கடந்த நாட்களில் நம்முடைய பேராயர் மூலமாக பெரியகுளத்தில் வடகரை ஆலயத்திலிருந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தங்களுடைய அருளுரையிலே பயன்படுத்தின அநேக ஆழமான சத்தியங்கள், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அலுமினாக் அடிப்படையில் பயன்படுத்தின அநேக சத்தியங்கள், இதில் 66 அருள் செய்திகள் இதில் அடங்கியிருக்கிறது. வாங்கி பயன்பெற திருச்சபை மக்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் வெளியிடுகின்ற ஒரு நூல் வெளியீடு. ஏற்கனவே ஐயா அவர்கள் மேலூரிலே குருவானவராக எங்களுடைய ஆலயத்தில் அவர்கள் இருந்தபோது மகிமையின் கீதங்கள் என்று சொல்லி ஒரு ஒலி நாடாவை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆக அவர்களுடைய ஊழிய காலத்தில் பாடல்களை வெளியிடுவதிலும் ஆழ்ந்த சத்தியங்களை நூல் வடிவிலே அருளுரையாக வெளியிடுவதிலும் ஆண்டவர் அவர்களை நாட்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாட அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆலயம் வரலாமா? ஆலயம் வரலாமா? ஐயாவும் அருளை பெறலாமா? நானும் ஆலயம் வரலாமா? ஐயாவும் அருளை பெறலாமா? நானும் ஆலயம் வரலாமா? காலமெல்லாம் உம்மை கடுகள வேணும், காலமெல்லாம் உம்மை கடுகள வேணும். கருதிடா கொடிய கடையவன் நானும் ஆலயம் வரலாமா? அன்பு வழியில் நான் நின்றதில்லை, உந்தன் அணியவன் நிழலிலும் இருந்ததில்லை. அன்பு வழியில் நான் நின்றதில்லை, உந்தன் அணியவன் நிழலிலும் இருந்ததில்லை. பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை, பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை. செய்த பாவங்களை நினைத்து பார்த்ததும் இல்லை. மாசுகள் நீங்கும் மறந்தறிய நல்ல மனத்துடன் வாழ்ந்திட வகையறியேன். மாசுகள் நீங்கும் மறந்தறிய நல்ல மனதுடன் வாழ்ந்திட வகையறியேன். இயேசுவே உமையின்றி இருவடியில் பெரும் நருளாளன்றி உய்யவே உய்யேன். ஆலயம் வரலாமா? ஐயாவும் அருளை பெறலாமா? நானும் ஆலயம் வரலாமா? குழுவினர் ஒரு பாடல் பாடும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். கல்வாரியன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரியன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் இப்போதும் நினைத்தான்
கதறியலும் ஓசை கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை என் இசையும் குரல் தொடுக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே என் இசையும் குரல் தொடுக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே ஐயா அவர்கள் வெளியிட்ட மகிமையின் கீதங்கள் என்ற ஒளிநாடாவில் இடம்பெற்ற ஒரு பாடல். நானும் ஐயாவுமாக இணைந்து இந்த பாடலை பாட விரும்புகிறோம். சுபபந்துவராக பொறுமையின் சிகரமே அன்பின் தயாளன் கடன் தீர்க்கவே சிலுவை சுமக்கின்றார் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு இரட்சகர் போகின்றார் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு இரட்சகர் போகின்றார் நம்மன்பினேசன் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு இரட்சகர் போகின்றார்
அங்கமெல்லாம் குருக தங்கமே நீ கருக அங்கமெல்லாம் குருக தங்கமே நீ கருக துங்க பரன் சிலுவை தூக்க பலனோமென்றே நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டே ரட்சகர் போகின்றார். பெற்ற மனம் கலங்க உற்றார் உள்ளம் குலுங்க பெற்ற மனம் கலங்க உற்றாருள்ளம் குலுங்க குற்றமில்லாமைந்தன் கொள்கதா மலை நோக்கி நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு ரட்சகர் போகின்றார். நல்லவர் போகின்றார் நல்லவர் போகின்றார் ரட்சகர் போகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை ஐயா அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அமர்வோம். அன்பிற்கும் பாசத்திற்கு உரித்தான என் அருமை திருச்சபையாரே, மகிமையான இந்த ஆராதனை வேளையிலே நம் மாலை பொழுதிலே குறிப்பாக குருத்தோலை ஞாயிறை மனமகிழ்ச்சியோடு கூட மகிமையாக முடித்தவர்களாக பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்து இந்த நல்ல நாளிலே அருமையான அன்பு திருச்சபை மக்களோடு கூட உங்களோடு கூட சேர்ந்து இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளவும் ஆண்டோடைய வார்த்தையை பகிரவும் நமது அன்பையும் ஐக்கியத்தையும் கல்வாரியின் வாயிலாக கற்றுக்கொண்ட மாசற்ற தெய்வீக உறவினை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே நான் வந்து ஆராதனை பங்கு கொள்ளவும் ஆண்டோடைய வார்த்தை பகிரும் இந்த வாய்ப்பினை அருமையான நம்முடைய பாசத்திற்குரிய அன்பிற்கு இனிய அருமை குருவானவர் நம்ம திருமணத்தினுடைய அசோசியேட் ட்ரெஸரர் அருமையான ஐயா அவர்களுக்கு குடும்பத்திற்கும் திருச்சபையினுடைய நிர்வாக குழுவினருக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய அன்பை வாழ்த்துக்களை ஜெபத்தினை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். நான் அதிகமாக ஐயாவை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே ஐயா அவர்கள் இதற்கு முன்னதாக கடந்த முறை இதே பேஷன் கேரல் சர்வீஸ் நான் பல ஆலயங்களில் கேரளா பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் பெங்களூர் பகுதி கூட சென்று நான் பேசும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பகிரும் பொழுது நமது ஆலயத்தில் கடந்த ஆண்டிலே கடந்த முறை நடைபெற்ற பேஷன் கேரல் சர்வீஸ் அதனை குறித்து நான் மிக சாட்சியாக சொல்லி அந்தந்த இடங்களிலே அது போன்ற ஆராதனைகளை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் அநேக இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். அதனை குறித்து நான் பெருமையாக சொல்லியிருக்கிறேன். மட்டுமன்று எனக்கு நீங்கள் அறிந்தவிடமாக பிரத்யேகமான ஒரு பெருமை, நான் இறையியல் கல்லூரி படித்த பொழுது முதலாக ஆலயத்தில் என்னை இந்த மேலவாசல் ஆலயத்திலே நான் சண்டே ஸ்கூல் ஆசிரியராக நான் பணிகளை செய்தேன். அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே என்னோடு கூட இருந்தார்கள். இப்பொழுதும் எல்லோரும் நலமாக மிகுந்த ஆசிரமாக இருக்கிறார்கள். மட்டுமின்றி நான் மேலூர் பகுதியிலே குருவானவராக பணிபுரிந்த காலங்களிலே அருமையான ஐயா அவர்கள் குடும்பம் நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து எங்களுக்கு இரவு எப்பொழுது வருகிறது பகல் எப்பொழுது விடுகிறது என்றாலும் தெரியாது. அப்படி இரவு முழுவதுமாக பகல் முழுவதுமாக நாங்கள் அமர்ந்த அநேக காரியங்களை குடும்பமாக இருந்து நாங்கள் பேசி பகிர்ந்து கொள்வோம். அநேக பாடல்களை எழுதுவது
பாடுவது, இசையமைப்பது, தியானிப்பது என்று சொல்லி நாங்கள் இருப்போம். அப்படியாக இப்பொழுது ஐயா அவர்கள் அங்கிருந்து நல்ல ஒரு குருவானவராக திருமண்டலத்தின் ஒரு அதிகாரியாக அவர்கள் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு உண்மையாகவே அதிக பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர் குறிப்பிட்டது போல ஊழியத்தின் அனுபவத்தில் இந்த புத்தகம் ஒன்றை அருள்நாதரின் அருள் செய்திகள் 66 பைபிளில் இருக்கக்கூடிய 66 புத்தகத்தை மையமாக கொண்டு தென்னிந்திய திருச்சபையுடைய நம்முடைய அல்மனாக் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஏறத்தாழ ஒரு 7-8 வருடத்தினுடைய அல்மனாக்கை மையமாக வைத்து அதில் இருந்து இயேசுவானவர் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வார்த்தைகளை, சிறப்பு நாட்களுக்கான செய்திகளை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். நேற்று தினத்தில் நடைபெற்ற மங்கள வாக்கியத்தினால் கொடுத்த செய்தி அதில் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான குருத்தோலை ஞாயிறுக்கான செய்தி அதில் இருக்கிறது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர், இது போன்ற அநேக நாட்களுக்கான செய்திகள் அதை அடங்கியிருக்கிறது. ஐயா குறிப்பிட்டது போல நம்முடைய பேராயர், நம்முடைய முன்னாள் பேராயர், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பொதுச் செயலாளராக இருந்த நம்முடைய பெர்னாண்டோ சரத்ராஜ் ஐயா அவர்கள் உலக திருச்சபை மன்றத்தினுடைய அந்த பொருளாதார குழுவிலே அவர்கள் அங்கமாக இருக்கார்கள் என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாடு சிறுபான்மை குழுவினுடைய அந்த குழுவில் பொருளாளராக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களும் அதில் வாழ்த்து கொடுத்திருக்கிறார்கள். கேரளாவை சார்ந்த பேராயர் அதில் வாழ்த்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். லுத்துரன் திருச்சபையை சார்ந்த பேராயர் வாழ்த்து கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். அனைவரும் அதிலே மிக அழகாக நேர்த்தியாக அதனை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயாவிடத்திலே புத்தகம் இருக்கிறது, நீங்கள் வாங்கி அதனை பயன்படுத்தும்படி அன்பாக வேண்டுகிறேன். ஒவ்வொரு பேராயரும் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களிலே பெரும்பாலும் ஊழியருடைய கரங்களிலே, விசுவாசியுடைய கரங்களிலே, ஜெப வீரர்களின் கரங்களிலே, ஜெபத்திலே தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரங்களிலே அந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் பேராயர், நம்முடைய பேராயர் குறிப்பிடும்போது இது ஒரு புதிய மைல்கல், அருளுர களஞ்சியம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த புத்தகத்தை அமைத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதனை வாங்கி ஐயா இப்பொழுது குறிப்பிட்டது போல நீங்கள் பயன்படுத்த அன்பாக வேண்டுகிறேன். இந்த நல்ல நாளிலே நாம் காலை முதலாக இது நேரம் வரைக்குமாக இந்த நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கக்கூடிய குருத்தோலை ஞாயிறு நாம் அதிகமான பிரயாசைகள், நல்ல பயணங்கள், நல்ல ஊர்வலங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ராஜரீக பவனி, ராயல் பொசஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பவனிக்காக நம்ம அநேக ஆயத்தங்களை செய்திருக்கோம். நான் கூட இந்த நாளிலே 2 குருத்தோலை ஞாயிறு முடித்து உங்களோடு கூட வந்து இருப்பதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இப்பொழுது புதிய வாரத்திற்குள்ளாக, பரிசுத்த வாரங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையிலே அருமையான ஐயா அவர்கள் ஜெபத்தோடு இந்த நாளை நிர்ணயம் செய்து ஒரு சிறப்பு ஆராதனையாக இதனை அமைத்து இதனின் வாயிலாக இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லவும், வருகிற நாட்களிலே இந்த பரிசுத்த வார்த்தை அனுசரிக்கவும், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டரை அனுசரிக்க இது நமக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. இதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். லுத்துரன் திருச்சபை பேராயர்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் பொழுது பர்னபாஸ் ஐயா எழுதியிருக்கக்கூடிய அனைத்து வாசகங்களும் பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளே அதில் இருக்கிறது என்று அவர்கள் எழுதியிருக்கார்கள். அதுபோன்று ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே, இந்த வேளையிலே கொடுக்கக்கூடிய வார்த்தை நான் வாசிக்க கேட்ட யோவான் 1வது அதிகாரத்தில் 39வது வசனம் வாசிக்கலாமா? பெண்கள் புதிரத்தில் வாசிக்கலாமா? போதுமா? போதும். தேங்க்யூமா. வந்து பாருங்கள். பேனா வைத்திருந்தால் நீங்கள் கீழ்கோடிட்டு கொடுங்கள். இன்று இந்த குருத்தோலை ஞாயிறு என்று ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை. ஒருவேளை எதிர்வரும் நாட்களிலே ஆண்டோடைய பாடுகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டோடைய உயிர்த்தெழுதின் திருக்காட்சியை காணும்படியாக இருக்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலே நமக்கு உதவியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள். எ கிரேசியஸ் இன்விடேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை நிறைந்த அழைப்பு. என் அன்பு மகனே, மகளே, கம் அண்ட் see, வந்து பாருங்கள். இதனை இயேசுவானவர் குறிப்பிடும் பொழுது 2 சீடர்கள் இயேசு சுவாமி இடத்துல வந்து, இந்த முன்னதாக நான் வாசித்தால் இதில் இருக்கிறது, நீர் எங்கே இருக்கிறீர், எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசுவானவர் அவர்கள் சொன்ன வார்த்தை, வந்து பாருங்கள். கேட்ட உடனேயே இம்மிடியேட் ரிப்ளை, இயேசு சுவாமி இடத்துல நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்
அந்த முதல் வசனத்தில் அது இருக்கிறது என்று கேட்ட உடனேயே இயேசு சுவாமி டிலே பண்ணவில்லை. நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, பிறகு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, நான் தங்கியிருக்கிற இடத்த அப்போ வந்து பார்த்துக்குங்க என்று சொல்லவில்லை. கேட்ட உடனேயே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஆண்டவர் வந்து பாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நமது குடும்ப காரியங்கள், பொறுப்பான காரியங்கள், நம்முடைய பணிகள், நம்முடைய தேவைகளிலே ஆண்டவரிடத்தில் வந்து நாம் நின்று அவரோடு பேசும் பொழுது அவர் உடனடியாக கம் அண்ட் சி, வந்து பார், உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று நீங்கள் வந்து பாருங்கள் என்று இயேசுவானவர் அந்த சீடர்கள் சொன்னதும் அந்த வசனம் சொல்லுகிறது. வந்து பார்த்த அவர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்களா? அவரோடு தங்கின. they stayed with Jesus that night. இயேசுவானவர் எப்பொழுதும் நமக்கும் அவருக்கும் இடைவெளி வைக்கவே மாட்டார். கேட்டவுடனே பதில் கொடுக்கிறார். எங்கே தங்கியிருக்கேன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக பதில் கொடுக்கிறார். மனித வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவி வாழ்க்கையிலே, உடன்பிறப்புகளின் வாழ்க்கையிலே, உறவுகளின் மத்தியில் எப்பொழுதும் இடைவெளி நாம் வைக்கவே கூடாது. we should not keep distance in between relationship. இன்று அநேக நிலைகளிலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே, சமுதாயத்தில், நிர்வாகங்களிலே இடைவெளியை நாம் கடைப்பிடிப்பதினால்தான் உறவுகள் முறிந்து போகிறது, உறவுகள் இல்லாமல் போய்விடுகிறது. இயேசு சுவாமி இந்த லெந்து நாட்களிலே, இந்த பரிசுத்த நாட்களிலே, வருகின்ற பரிசுத்தமாக அனுசரிக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம் கொடுக்கக்கூடிய வார்த்தை, நாம் ஒருபோதும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும், நமக்கும் ஆண்டவருக்கும், நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும், நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் எப்பொழுதுமே இடைவெளி இல்லாதபடியாக நாம் வைத்துக்கொள்வது எப்பொழுதுமே நல்லது. நாம் அந்த இடைவெளியை வைப்பதினால்தான் அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள் அநேக இடங்களிலே நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், கணவனும் மனைவியும் கூட ஒரே வீட்டில் இருப்பார்கள், எல்லோரும் பேச மாட்டார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் பேச மாட்டார்கள். அண்ணன் தம்பி பேச மாட்டார்கள். அக்காலும் தங்கையும் பேச மாட்டார்கள். உடன்பிறப்புகள் பேச மாட்டார்கள். என்னதான் திருச்சை பிள்ளைகளாக இருந்தாலும், என்னதான் ஆவி நிறைவு இருக்கிறதுன்னு சொன்னாலும், என்னதான் ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னாலும், என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த உறவுகளை வளர்த்துக் கொள்வதிலே நாம் இடைவெளி இல்லாதபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இதனை ஆவியானவர் நாளிலே எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இருந்து, இந்த இம்மானுவேல் ஆலயத்திலிருந்து, இம்மானுவேல் இயேசு நம்முடனே இருக்கிறார், நம்முடனே இருக்கக்கூடிய அவர் வர்ணவாசை பார்த்து சொல்கிறார், எந்த நிலையிலும், குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, உறவுகளும் சரி, ஒருபோதும் இடைவெளி நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. இடைவெளியினால் தான் எனக்கு அன்பானவர்களே அநேக பிரச்சனைகள் இருக்கட்டும். இப்படியான இந்த 2 சீடர்களை இயேசு சுவாமியிடத்திலே அறிமுகம் செய்தது யோவான் ஸ்நானகன். 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகன், எனக்கு அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் வனாந்தர வழியிலே இருக்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் அங்கு போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் முதலாக யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கிறார். இயேசு சுவாமிக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் 2 பேரில் யார் மூத்தது தெரியுமா? எவ்வளோ நாள் மூத்தவருங்க? எவ்வளோ நாள் மூத்தவங்க? எவ்வளோ நாள்? எவ்வளவு? வெரி குட், 6 மாதம். எனவே 6 மாதத்திற்கு மூத்தது யார்? யோவான் இயேசுமாயா? யோவான். எனவே 6 மாதத்திற்கு மூத்தவர் யோவான் ஸ்நானகர், இளையவர் இயேசு சுவாமி. எனவே அந்த வனாந்தர வழியிலே யோவான் ஸ்நானகருடைய ஊழியத்தை செய்த பொழுது ஏசப்பா அப்படியே நடந்து போகிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் அப்போத்தான் முத பார்த்தார். இயேசுவை முதலாக பார்த்த யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த தேவாட்டுக்குட்டியின் படம் இங்கே ஆல்டரிலே அந்த டேபிளிலே போடப்பட்டிருக்கிறது. தேவ ஆட்டுக்குட்டியினுடைய படம்.
கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அங்கே அப்படியே யோவான் குறிப்பிடுகிறார். இந்த லெந்து நாட்களுடைய நிறைவு பரிசுத்த வார்த்தையுடைய காலங்களிலே நாம் தியானிக்கப்படியாக இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலே யோவான் வாயிலாக நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியம், இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் குறிப்பிட்டார். அப்போத்தே பார்க்கிறார். முதலாக பார்க்கும் பொழுதே இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் இவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் பெத்லகேமில் பிறந்த நாசரேத்தூரில் வளர்ந்த மரியாள் யோசப்பின் மகன் அல்ல. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, the Lamb of God who takes away the sin of the world. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கின்ற தேவாட்டுக்குட்டி என்பதாகத்தான் யோவான் ஸ்நானகனின் கண்கள் பேசுகிறது. அவருடைய கண்களிலே இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அந்த காட்சி தான் தென்படுகிறது என கண்மானவர்களே. அந்த முதல் பார்வையிலேயே. ஆனால் அவரிடத்தில் சீடர்கள் இயேசுவிடத்தில் போய் நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று தான் கேட்டார்கள் சீடர்கள். ஆனால் யோவான் அப்படி சொல்லவில்லை. இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர்தான் இந்த உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து இருக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. அதனைத்தான் நாம் திருவிருந்த ஆராதனையில் முதல் பகுதியிலிருந்து நாம் அந்த வாசிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கின்ற தேவாட்டுக்குட்டி என்று நாம் சொல்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வார்த்தை அவருக்கு வந்தது. அருமையானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதும் சிலுவைக்கு முன்பாக நிற்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய சன்னிதிக்கு முன்னதாக வந்து நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் we need such kind of eyes. யோவான் ஸ்நானகனின் கண்களிலே இயேசுவானவர் ஒரு சாதாரண ஒரு சிலுவைநாதராக தெரியவில்லை, ஒரு சாதாரண மனிதனாக தெரியவில்லை, ஒரு சாதாரண யோசேப்பு மரியாளுடைய மகனாக தெரியவில்லை. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்ற பார்வையே அவருக்கு இருந்தது. எனவே அன்பானவர்களே, நமது பார்வை யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கும் பொழுது என்ன தோற்றம் இருந்ததோ, என்ன காரியம் வெளிப்படுத்தப்பட்டதோ அது போன்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறார், என் ஜபத்திற்கு முன்பாக நிற்கிறார், என் இதயத்திற்கு முன்பாக நிற்கிறார், என் கூக்குரலுக்கு முன்னாக நிற்கிறார், என் அழுகைக்கு முன்னதாக நிற்கிறார், என் பாடுகளுக்கு முன்னதாக நிற்கிறார், என் வேதனைகளுக்கு மத்தியிலே அவர் நிற்கிறார். எனக்கு முன்பாக நிற்பது பாவத்தை சுமந்திருக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. சாதாரணமாக அவன் பார்க்கவில்லை. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்வது, இந்த ஆலயத்தை விட்டு நாம் புறப்பட்டு போகும் பொழுது we must have a special eyes about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு புதிய பார்வை, ஒரு வெளிப்படையான பார்வை, ஒரு பரலோகத்தின் பார்வை, அந்த சிந்தனைகளோடு தான் நாம் இங்கேருந்து கடை செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் சொல்லும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று நாம் இங்கே சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டிலே இது ஒரு கோல்டன் ட்ரூத், ஒரு தங்க வார்த்தை. நீங்கள் அதில் குறித்தே வைத்துக் கொள்ளலாம். அந்த வசனத்தில் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்காக சொல்லப்பட்ட தங்க வார்த்தை, கோல்டன் வேர்ட், கோல்டன் ட்ரூத், தங்கமான சத்தியம் அதுதான், உண்மையான சத்தியம் அதுதான். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த யோவான் நினைக்கும் பொழுது இயேசுவானவர் வரும் நாட்களிலே இந்த உலகத்தினுடைய மக்களுடைய எல்லோருடைய பாவங்களையும் சுமந்து இருக்கக்கூடிய ஒரு தேவாட்டுக்குட்டியாக நடந்து போகிறாரே என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, அந்த ஆண்டவர் அவரை பார்க்கும் பொழுது ஒரு தேவாட்டுக்குட்டியாக பார்த்தார். அவரின் வாயிலாக பாவங்கள் தீரும், வேதனைகள் தீங்கும், கண்ணீர் துடைக்கப்படும், வியாகுலங்கள் மாற்றப்படும், அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக மாற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு சேவியர். அவருடைய பார்வையிலே இயேசுவானவரை ஒரு தலைவராக பார்க்கவில்லை, ஒரு ஆசிரியராக பார்க்கவில்லை, ஒரு தத்துவ மேதையாக பார்க்கவில்லை, ஒரு முக்கியமான ஒரு வெற்றி வீரராக பார்க்கவில்லை. ஒரு பெரிய வெற்றி வீரர், ஒரு தலைவர் என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அவருடைய பார்வையிலே இரட்சகராகவே காணப்பட்டார். இரட்சகர் என்று சொல்லும் பொழுது எனக்கு அன்பானவர்களே,
இயேசுவானவர் நம்முடைய இரட்சகர். அவர் இரட்சகர் என்று சொல்லும் பொழுது இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நம் பக்கத்திலே நம் இரட்சகர் இருக்கிறார். எதற்கு? இரட்சகருடைய பணி பாவங்களை எல்லாம் அழிப்பது, பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயாவின் மூலமாக ஐயா சொல்ல நமது பாவங்களை அறிக்கையிட்டோம், பாவ மன்னிப்பு உறுதியை பெற்றோம். நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவ மன்னிப்பை, இயேசு அருளிய பாவ மன்னிப்பை குர்ஆனின் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடிய அவர் ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு மணியிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், எந்த நேரமாக நாம் சரி, எந்த இடமாக நாம் கூட நாம் தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், ஒரு மீறல் செய்து விட்டால், ஒரு கலக்கம் ஏற்பட்டால் ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது இம்மிடியட்லி உடனடியாக அவர் நம்மிலே ஒரு இரட்சகராக செயல்படுகிறார். இரட்சகராக நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். இரட்சகராக நம்ம எப்பொழுதெல்லாம் பாவத்தை அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார். எல்லா நேரங்களிலும், எல்லா காலம், டெய்லி சாங்டிஃபைங். ஒவ்வொரு நாளும் நம்மை புனிதமாக்குகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படியாக அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையிலும் நாம் வேண்டுகின்ற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். கிராண்டிங் ஆல் அவர் ரிக்வெஸ்ட், ஆல் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்முடைய எதிர்பார்ப்பு அனைத்தையும் எல்லா நேரங்களிலும், எத்தனை மணியாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருக்கட்டும், எந்த சூழலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே, அந்த காலத்தில், அந்த சூழ்நிலை உடனடியாக நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம வசிக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், வண்டியைனா ஜெபம் பண்ணுவோம், வெளியே போனாலும் ஜெபம் பண்ணுவோம், வீட்டில் பேசணும் ஜெபம் பண்ணுவோம், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்ணுவோம். எல்லா நேரத்திலும் உடனடியாக இயேசு சுவாமி அங்கே இருந்து யுவர் ப்ரேயர் இஸ் கிராண்டட், யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கிராண்டட், யுவர் சின் இஸ் ஃபர்கிவன். நாம் செய்த பாவங்களை நாம் எப்பொழுதெல்லாம் அறிக்கையிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய சமூகத்தை நாம் உணர்ந்து அதை நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக அவர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்டவராகவே யோவான்னுடைய பார்வையிலே இயேசுவானவர் தென்பட்டார். அன்பானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று தாவீது ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொல்லுகின்ற அந்த பாடல்கள் மத்தியிலே அவர் ஊர்வலமாக வருகிறார் என்று சொன்னால், அந்த ஊர்வலத்திலே வேதத்தில் பார்க்கிறோம், அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்ற மக்கள் இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலம் உலகத்திலே எங்குமே நடைபெறவில்லை. எந்த நாடாக நாம் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு ஊர்வலம் எங்கேயுமே நடைபெறவில்லை. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்தில் யோவானிலே நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, யோவான் யோவான் 12வது அதிகாரம் 19வது வசனம். ஆமாம், இது ஏசப்பா போன ஊர்வலத்தை பார்த்து மக்கள் சொன்ன கமெண்ட். அவர்களெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள், பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆயக்காரர்களும் வேதபாரர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பவனியை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள்? உலகமே அவனுக்கு பின்னால் போகிறது. அருமையானவர்களே, நான் சொன்னேன், இயேசு சுவாமிக்கு ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து சென்ற அந்த பவனி போல இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை என்று சொன்னேன். உலகமே சேர்ந்து ஒருவரை அழைத்து கொண்டு செல்கின்ற பவனி இயேசுவுக்கு மட்டும்தான். ஒருவேளை தமிழகத்தில், தென்னிந்தியாவிலே, இந்தியாவிலே, அமெரிக்காவிலே, இங்கிலாந்தில், ஆஸ்திரேலியாவிலே தலைவர்களை கூப்பிட்டு போவார்கள். அந்த நாட்டு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவருடைய மக்கள் இருப்பார்கள், அவர்கள் பின்பற்றுகின்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு பவனி சென்ற பொழுது
யாரெல்லாம் போனது? உலகமே. உலகமே போனது என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய இந்த பஸ்கா பண்டிகை, இந்த நேரம் பஸ்கா பண்டிகை நிமித்தமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த அந்த பஸ்கா பண்டிகை யூதர்கள் அனுசரிக்கக்கூடிய 3 பண்டிகை என்னென்ன பண்டிகை தெரியுமா? சொல்லுங்க. கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இன்னும் ஒன்று பெந்தெகோஸ்தே பண்டிகை. மறந்துட போகிறோம். நாம் எப்படி கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புது வருஷம் 3 பண்டிகை அனுசரிக்கிறோமோ அதுபோல் யூதர்கள் வருடத்துக்கு 3 பண்டிகையை அப்படி கடவுள் சொல்லியிருக்கிறார். கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகையின் பொழுது எருசலேமிலே எல்லா மக்களும் கூட வேண்டும். உலகில் உள்ள அனைத்து யூதர்களும் அனைத்து இஸ்ரவேலர்களும் எருசலேமை சுற்றிலும் 20 மைல் தூரத்தில் உள்ள அனைத்து மக்களும் எருசலேமுக்கு வர வேண்டும். அந்த ஊரே கொள்ளாது. ஒரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடும் பொழுது அந்த பஸ்கா பண்டிகையின் வேளையிலே பலியிடப்பட்ட ஆடு ஒரே நேரத்தில் ஒரு நாளிலே பஸ்கா பலி 2,09,90,000 என்று குறிப்பிடுகிறார். ஒரு தடவை பலியிடப்பட்ட நேரம் 2,90,000 பலிகள் இட்டிருக்கிறார்கள் பஸ்கா பலியாக, பஸ்கா பண்டிகையிலே. அப்படி என்றால் எவ்வளோ மக்கள் வந்திருப்பார்கள். எனவேதான் கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பவனியை பார்த்த மக்கள் இது இந்த உலகமே ஒரு பின்னாக சொல்லுகிறதே என்று சொல்கின்ற அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மத்திலே பிரசனமாகி நம்மை ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் அவர் நம்முடைய அனைத்து காரியங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற பாவங்களெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாத்தானவேல் என்பவன் அவனை பார்த்து கீழே வருகிற வாசித்த பகுதியில் வருகிறது. அதிலே பிலிப்பு என்பவன் இயேசுவை பின்பற்றிய பிலிப்பு நாத்தானவேல் என்று சொல்கிறவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்து வந்து பார் என்று சொன்ன பொழுது நாத்தான்வேல் என்று சொன்னால் யோவான் நாத்தான்வேல் என்று சொல்கிறார். இவரை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 பேரும் வெரி குட் பர்த்தலமே என்று குறிப்பிடுகிறார்கள். இனி பர்த்தலமே என்று அழைக்கப்படக்கூடிய அவர் யோவானால் நாத்தான்வேலாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் இயேசுவை நோக்கி வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பான அழைப்பு, அந்த அழைப்பை பெற்று இயேசுவை வந்து பார் என்று சொன்னவுடன் அவன் வருகிறான். வரும்பொழுது இயேசுவை நோக்கி அவன் வருகிறான். அவனை பார்த்து இயேசுவன் அவர் சொன்ன வார்த்தை, வெரி குட், தேங்க்யூ. இதோ எல்லாரும் சொல்லுங்களேன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இன்னோசன்ட் ஜெனியூன் இஸ்ரேலைட். தன்னை நோக்கி அப்பொழுதுதான் முதலாக அவன் வருகிறான். இயேசுவை நோக்கி வருகிறான். வரும் பொழுது, இயேசுவை நோக்கி வரும் பொழுது, ஆலயத்தை நோக்கி வரும் பொழுது, ஆராதனைக்காக வரும் பொழுது, ஆண்டவர் தொழில்படியாக வரும் பொழுது ஏசப்பா இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நம்மை பார்க்கிறார், நம்முடைய வருகையை பார்க்கிறார். நம் நடந்து வரும் பொழுது அவர் நம்மை பார்க்கும் பொழுது இப்படியான சான்றை கொடுக்கிறார். என்ன சான்று கொடுக்கிறார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் இயேசு சுவாமியுடைய சீடர்கள் யாருக்குமே கிடைக்கல. மதுரை மேலவாசல் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது ஆண்டவர் நம்ம வரும் பொழுதே நம்மை பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். நம்மை பார்க்கின்ற அவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்ற ஒரு சான்று, என் அன்பு மகனே மகளே, யூ ஆர் மோர் இன்னோசன்ட் அண்ட் ஜெனியூன் பிலீவர் இன் திஸ் சர்ச். இந்த ஆலயத்திலே ஒரு கபடற்ற உத்தமமான மகளாக, உத்தமமான விசுவாசியாக, வீராங்கனையாக, ஜெப வீரராக நீர் இருக்கிறீர் என்று ஏசப்பா நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவான். இந்த நாட்டில் நம் தியானிக்கக்கூடிய தியானங்களுக்கு மத்தியிலே அப்படியாக நம்ம அவருடைய சமூகத்தில் ஒருவேளை பெரிய வெள்ளிக்கிழமை தியானத்திற்காக, ஈஸ்டர் ஆராதனைக்காக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக பல நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் இயேசு சுவாமி நம்மை பார்க்கிறார். பார்த்து நமக்கு அப்படிப்பட்ட சான்றை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இங்கு கொடுத்த இந்த சான்று
இந்த நாத்தான்களுக்கு கிடைத்த சாக்கியம் வேறு எந்த 12 சீடர்களும் கிடைக்காது, 11 சீடர்களும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அப்படி சொன்ன உடனேயே அவன் சொல்லுகிறான், நீர் எப்படி என்னை அறிவி, என்னை இப்போ தானே பார்க்குறீங்க, என்னை பார்த்தேன்னு இப்படி சொல்கிறீங்களே என்னை சொன்ன பொழுது ஏசப்பா அவனுக்கு என்ன சொன்னார், நீ பிலிப்போட சொல்லி என்னை வந்து பார்க்க சொன்னான்ல, நீ அங்கேருந்து அத்தி மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்த, அப்பொழுதே எனக்கு தெரியும். பிலிப்போட சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், அத்தி மரத்தின் அடியில் நீ அமர்ந்திருந்தான், அப்பொழுது எனக்கு உன்னை தெரியும். அங்கேருந்து புறப்பட்டு வந்தான். எனவே அங்கே இருந்தான் அவன் புறப்பட்டு வருகிறான். நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பேசி கொண்டிருக்கிறோம், நீ அத்தி மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கும் பொழுதே எனக்கு உன்னை தெரியும். ஒருவேளை அத்திமரம் என்று சொல்லும் பொழுது சைன் ஆஃப் பீஸ் என்று சொல்வார்கள். அத்திமரம் என்று சொன்னால் சமாதானத்தின் அடையாளம் என்ற அர்த்தம். அத்திமரம் அடர்த்தியாக இருக்கும், நிறைந்த கிளைகள், நிறைந்த இலைகள் நிறைந்திருக்கும். பரிசேயரும் சதிசேயரும் இங்கே வந்து கூடி அநேக மக்களுக்கு போதனைகளை கொடுப்பார்கள். பிரீச்சிங், ஜபம், தனி தியானங்கள், ஜபங்கள் அங்கே நடைபெறும். ஒருவேளை நாத்தான்கள் அதற்காக கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அந்த அத்திமரத்துக்கு பக்கமாக வந்திருக்கலாம். எனவே அந்த இடத்துல இருக்கும் பொழுது இயேசுவானவர் அங்கே இருந்து நீ வரும் பொழுதே எனக்கு உன்னை தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த பாம் சண்டேனால நாம் அதிகமாக அதில் ஈடுபட்டு அநேகர் இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வர முடியவில்லை. ஆனாலும் கூட wherever we are, whatever we do, everything Jesus knows. எல்லாம் அவர் அறிவார். நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே தெரியும்ப்பா. Before you come to me, before you come to the church, before you come to worship, I know about it. நீ எங்கே இருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஆராதனை வேளையிலே, ஜெபிக்கும் வேளையிலே, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நிறைவேற்றுகின்ற நிலையிலே நீ எங்கே இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, இந்த மகனுக்கு கிடைத்த சான்று, எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். பர்னபாஸ், யூ ஆர் அன் இன்னோசன்ட் ஜெனியூன் பிலீவர், செர்வெண்ட் ஆஃப் காட். என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் ஒருவரையும் பார்த்து சொல்ல வேண்டும். என் அன்பு மகனே, மகளே, நீ என் பார்வையில் கலகமற்ற, கபடற்ற, உத்தமமான பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று நம்மை சொல்லுகின்ற அளவிலே நம்மை ஒரு சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் 41 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், அப்படி ஏசப்பா சொன்ன உடனேயே அவன் கொடுத்த அறிக்கை, நீரே இஸ்ரவேலின் ராஜா. இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான்கள் குறிப்பிட்டான். யோவான் சானகன், நீர்தான் உலகத்தில் பால் சுமந்திருக்க தேவான் கொடுக்கும். அதனைத்தான் இன்றைய நாளில் நடைபெற்ற ஊர்வலத்தில் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஓசன்னா, தாவீது ராஜாவுக்கு ஓசன்னா. இங்கு மாத்திரமல்ல, இதே கூட்டம் உலகமே வந்தது. இதே கூட்டம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, பெரிய வியாழன் அன்றும், பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் இதே கூட்டம் அங்கே இருந்து இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று இதே கூட்டம் கத்தியது. கத்திய பிறகு இயேசுவான் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது இங்கு சொல்லப்பட்ட இதே வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜா, யூதருடைய ராஜா என்ற வார்த்தை அந்த சிலுவைக்கு மேலாக பொறிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் என் கண்மணங்களே. எனவே நம்முடைய அறிக்கை, நம்முடைய தியானம் அனைத்தும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அவனைத்தான் பார்த்து சொன்னார், நாத்தான்வேலே, இது மட்டுமா, இன்னும் நீ மேலானவைகளை காண்பாய் என்று சொல்லி பரலோகத்தின் காட்சிகளெல்லாம் கொடுக்க கடைசி வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவனை அழைத்து கொண்டு போய் பரலோகத்தின் காட்சியை அங்கே அவர் காட்டுகிறார். அது ஆதியாகமத்தில் வந்த ஒரு காட்சியை திரும்பமாக இயேசு சுவாமி அந்த மகனுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நான் ஆசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய அநேக ஆலயங்களில், மதுரை மேலவாசல் ஆலயத்தில் என் அன்பு பிள்ளைகள், கபடற்ற உத்தமமான விசுவாசிகள், உத்தமமான மக்கள். அவர்களது பார்வை மற்றவர்களின் பார்வையை போல இருக்காது. யாருடைய பார்வை போல இருக்கும் சொல்லுங்களேன்? யோவான் ஸ்நானகனின் பார்வையை போல
ஹோலி லுக், சாங்டிஃபைட் லுக், பிளஸர் லுக். ஆசீர்வாதமான பார்வை, புனிதமான பார்வை, பரிசுத்தமான பார்வை, கபடற்ற பார்வை, பரலோகத்தின் பார்வை. அப்படியாக இந்த மக்கள் இருக்கிறார்கள், இந்த திருச்சபை இருக்கிறது என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நிறைவாக எனக்கு அன்பானவர்களே, இந்த சான்றுகளை பெற்ற இந்த மனிதன் அவன் நிறைவு நாட்களிலே தன்னை இயேசுவிடத்திலே பிலிப்பு தான் அழைத்து வந்தான். அந்த பிலிப்போடு சேர்ந்து நமது இந்தியாவிலே வட இந்திய பகுதியில் வந்து ஊழியம் செய்தார். வட கொரியா பகுதியில் சென்று ஊழியம் செய்தார். வட ஆப்பிரிக்கா பகுதியில் சென்று ஊழியம் செய்தார். அப்பொழுது அர்மேனியா நாட்டில் சென்று அவர் ஊழியம் செய்த பொழுது அர்மேனியாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அநேகரை இயேசு சுவாமிக்கு அங்கே உள்ள அநேகரை அவர் அந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி இயேசு சுவாமி பிள்ளைகளாக உருவாக்கியிருந்தனாலே அந்த அர்மேனியாவுடைய நாட்டினுடைய அந்த அதிபதி கொடுத்த கட்டளையின்படியாக இந்த நாத்தான் மேல் உயிரோடு நிற்க வைத்து அவனை கைது செய்து உயிரோடு நிற்க வைத்து தோலை அப்படியே உரித்து தலைகளாக சிலுவில் அடித்து அவனை கொண்டார்கள். இன்னும் மேலானவைகளை காண்பார். rather than other disciples. இவனுக்கு ஏற்பட்ட இந்த நாத்தானவளுக்கு ஏற்பட்ட இந்த இரத்த சாட்சியின் அந்த வாழ்க்கை, இரத்த சாட்சியின் மரணம், அந்த சாட்சி மற்றைய அப்போஸ்தலருக்கு மற்ற சீடர்கள் கிடைக்கவில்லை. காரணம், இவன் ஆரம்பத்திலேயே கபடற்ற உத்தமமான ஒரு மகனாக இயேசுவின் கண்களிலே பார்வையிலே அவரது இதயத்திலே இடம்பெற்றவன், பரலோகத்தின் காட்சியை பெற்றவன். அப்படியாக அவர் 60வது ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி இரத்த சாட்சியாக மரித்தார். அன்பானவர்களே, நான் அடிக்கடி குறிப்பிடுவேன், நம் ஆலயத்திற்குள்ளாக வருவதை காட்டிலும் ஆலயத்திற்கு போவதுதான் ரொம்ப முக்கியம். நாட் கம்மிங் இன் டு சர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வெளியே போவது தான் முக்கியம். நம்ம ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது என்னவெல்லாம் குழப்பம், என்னவெல்லாம் ஏக்கம், என்னவெல்லாம் பிரச்சனை, என்னவெல்லாம் எதிர்பார்ப்பு என்ற அநேக நிலையில் நாம் உள்ளே வருவோம். ஆனால் இங்கே இருந்து நாம் புறப்பட்டு போகும் பொழுது we must have a new look, new thought, new witness. நாத்தான்வேல் நமக்கு முன்னாக நிற்கட்டும். எனவே தான் குருவானவர் நம்முடைய சபையினுடைய ஒழுங்கிலே ஆராதனையிலே மிக அழகான பியூட்டிஃபுல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் we are having. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆராதனை ஒழுங்கிலே ஆராதனையெல்லாம் முடித்த பிறகு ஐயா அவர்கள் ஆல்டரில் இருந்து என்ன சொல்லி அனுப்புவாங்க? எப்படி சொல்லுவாங்க? கோ வித் பீஸ். சமாதானமற்ற இந்த சமூகத்திற்குள்ளாக, பிரச்சனை நிறைந்த சமூகத்திற்குள்ளாக, வேதனை மிகுந்த சமூகத்திற்குள்ளாக, துரோகம் செய்கின்ற சமுதாயத்திற்குள்ளாக, உங்களை வெறுக்கக்கூடிய சமூகத்திற்குள்ளாக, உங்களுக்கு மாறாக செயல்படுகின்ற சமூகத்திற்குள்ளாக நீங்கள் புறப்பட்டு சமாதானம் தொடரும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாத்தானுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியாக இருக்கட்டும். எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் வந்து பாருங்கள். கம் அண்ட் சி. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டோடைய சமூகத்திலே இந்த செய்திகளை நமது மனதிலே கொண்டவர்களாக வந்து பாருங்கள். வந்து பார்க்கையிலே எத்தனை மேன்மை! உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியை வந்து பாருங்கள். இஸ்ரவேல் ராஜனை வந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் வழிநடத்துகின்ற, நிரப்புகின்ற, நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருகின்ற, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயேசுவை வந்து பாருங்கள். அவருக்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டோடைய கரத்திலே தருவோம். வந்தேன் இறைவனே, வந்தேன் இறைவனே, ஏனை தந்தே இறைவனே, வந்தேன் இறைவனே, ஏனை தந்தே இறைவனே, உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே.
வாலிப நாட்களிலே உந்தன் அன்பினை அறிந்ததில்லை. எந்தன் வாலிப நாட்களிலே உந்தன் அன்பினை அறிந்ததில்லை. அந்த அன்பினுக்கே என்னை காணிக்கை ஆகிட ஆவலாய் ஓடி வந்தேன் இறைவனே. எந்தன் இதய கோவிலிலே எந்தன் இதய கோவிலிலே உந்தன் அருளினை ஏற்றதில்லை. எந்தன் இதய கோவிலிலே உந்தன் அருளினை ஏற்றதில்லை. அந்த அருளினுக்கே என்னை அர்ப்பணித்தேன். ஆவலாய் ஓடி வந்தேன். அந்த அருளினையே நான் அடைந்திடவே ஆவலாய் ஓடி வந்தேன். வந்தேன் இறைவனே, தேனை தந்தேன் இறைவனே. உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே. வந்தேன் இறைவனே. சற்று நேரம் நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு புதிய பார்வைகளை கொடுக்கட்டும். கர்த்தரே எல்லா நிலைகளிலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரே இஸ்ரவேலின் ராஜனாக இருக்கிறபடியாலே நாம் எங்கிருந்தாலும் அவரை நோக்கி வரும் பொழுதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்கும் பொழுதும் நாம் சிந்திக்கும் பொழுதும் செயல்படும் பொழுதும் நம்மை காணுகின்ற கர்த்தர், நமக்கு நற்சான்று பகர்கின்ற கர்த்தர், அவருடைய பாதத்திலே இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட பேசியதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பர்னபாஸ் அவருடைய வார்த்தை அல்ல, அவருடைய சப்தம் அல்ல, உம்முடைய சப்தத்தையே நாங்கள் கேட்டோம். உம்முடைய மெல்லிய சப்தத்தையே கேட்டோம். உம்முடைய வார்த்தைகளையே கேட்டோம். இந்த வார்த்தைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்வரும் புதிய நேரங்களை, நாட்களை, வாரங்களை, மாதங்களை, காலங்களை நீர்தாமே எங்களுக்கு தம்முடைய மகிமையினாலே நிரப்பி ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மறுபடியுமாக நம்முடைய திருச்சபையின் சார்பிலே, நம் அனைவர் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவாராக. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு மித்துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு எருசலேமிலே ஓசனா என்று சொல்லி கர்த்தாவே பவனியாய் வந்தது போல நாங்களும் மதுரை மாநகரிலே கர்த்தாவே உம்மை கர்த்தாவே பிரதிபலிக்கத்தக்கதாய், நீர் கர்த்தாவே ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தாவே பிரதிபலிக்கத்தக்கதாய் நாங்கள் பவனியாய் சென்று இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து நாங்கள் அமர்ந்திருக்கவும் ஐயா மூலமாய் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து பாருங்கள் என்று சொல்கிற கர்த்தாவே
நீர் சொன்ன அதே வார்த்தையை இந்த நாளிலே விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தாவே அன்றைக்கு கேட்ட சீசர்கள் கேட்ட மாத்திரத்திலே கர்த்தாவே அவரோடு கூட போய் தங்கினார்கள் என்று கர்த்தாவே வேத வசனம் சொல்கிறது. நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தம் உள்ள தேவனிடத்திலே தங்குவதற்கான வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை கர்த்தாவே இந்த நாட்களில் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, யோவான் ஸ்நானனுடைய பார்வை எங்களுடைய பார்வையாய் இருக்க வேண்டுமாய் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில் ஏற்படுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கர்த்தாவே என்று சொல்லி உம்மை பார்த்த மாத்திரத்திலே யோவான் ஸ்நானகன் அறிக்கையிட்டது போல நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர், எங்களுக்கு மீட்பராக இருக்கிறீர், எங்களுக்கு இரட்சகராக இருக்கிறீர், எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறீர், எங்களை கர்த்தாவே பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், எங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணி வருகிறீர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மை முன்னிறுத்தவும் உம்மை கர்த்தாவே நாங்கள் கண்ணோக்கி பார்க்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாவை முற்றிலுமாக உடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே கர்த்தாவே கர்த்தாவே முதிர் வயதிலும் கர்த்தாவே எல்லா இடங்களிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நீர் இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வாதமாய் வைக்க போகிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய திருசமத்தில் கேட்கின்றோம். அவரை பலப்படுத்தி கர்த்தாவே நீர் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் இன்னும் கர்த்தாவே எங்களுக்கும் அநேக மக்களுக்கும் கர்த்தாவே அவர் ஆசீர்வாதமாய் உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்கின்ற மகனாய் இருக்க போகிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுடைய ஆலயத்தை முற்றிலும் கர்த்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய இம்மானுவேல் ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தாவே இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வந்த தேவன் தாமே வரக்கூடிய நாட்களிலும் நடக்கின்ற ஊழியங்களுக்கு கர்த்தாவே சிறப்பு கூடுகையில் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் விளங்க விடுமாய் ஜெபிக்கிறப்பா. நாளை தினத்தில் நடக்கின்ற உபவாச கூட்டத்தையும் அதை தொடர்ந்து மாலை வேளையில் நடக்கின்ற கர்த்தாவே சிறப்பு கூட்டத்தையும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தலை அர்ப்பணிக்கின்றப்பா. அந்த கன்வென்ஷனிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிற தாசரை கர்த்தாவே மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே நாங்கள் இந்த வாரத்திலே முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்காக உண்மையே கர்த்தாவே சிலுவை மரண விருந்தம் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே முற்றிலுமாக உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு ஜெபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென். நாளை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். அரசு விடுமுறை நாள். ஆகவே உபவாச ஜெபத்தில் பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்திலிருந்து மாலை ஆராதனைகள், பரிசுத்த வாரத்தின் மாலை ஆராதனைகள் ஆலயத்தில் நடைபெறும். அதிலேயும் பங்கு பெறுவதற்கு திருச்சி மக்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.